போலீஸ் சைடில் இது உடனே இந்த தகவல் தெரிஞ்ச உடனே இங்கே 2 டிசிஸு ப்ளஸ் லோக்கல் டிராஃபிக் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து டிராஃபிக்கை முதல்ல ரெகுலேட் பண்ணி இந்த தீயணைப்பு வாகனங்கள்லாம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். ப்ளஸ் அதே சமயத்தில் யாரும் மக்கள் கேஷுவாலிட்டி வரக்கூடாது, நாங்கள் இருந்தவங்கலாம் வந்து ரெஸ்கியூ பண்ணி அதை சுற்றி இருக்க 2-3 லேயர்ஸில் இருக்க இவங்கெல்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ணி கம்பஸ்டபிள் மெட்டீரியல் லைக் சிலிண்டர்ஸு அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணியிருந்தோம். அப்புறம் கலெக்டருடைய கோஆர்டினேஷனோட முனிசிபல் கமிஷனர் மிஸ்டர் சிவகுரு அவங்க கோஆர்டினேஷனோட வந்து நல்ல மேன் பவர் கொண்டு வந்திருந்தோம். ப்ளஸ் இங்கே டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் அவரும் வந்து ரொம்ப முன்னாடி இருந்து குயிக்காக ஸ்பாட்டுக்கு வந்து நல்லா பண்ணார். வேறு இந்த கெமிக்கல் பேஸ்டு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வேணுன்றதுனால இந்த ஏர்போர்ட்ல இருந்து ப்ளஸ் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து அவங்களும் வந்துருந்து அவங்களும் முனைப்பாக வந்து இந்த தீயை அணைச்சாங்க. அவங்க எம்பி சார் அண்ட் மேயர் மேடம் அவங்களாம் வந்து இருந்து இங்கே முன்னிலையில் இருந்து எல்லாம் மானிட்டர் பண்ணாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி குட் கோஆர்டினேஷன். அண்ட் இது இவ்வளோ எல்லா துறையும் சிறப்பாக செயல்பட்டதுனால ஒரு 2 மணி நேரத்தில் தீயை நல்லபடியாக அணைக்க முடிஞ்சது. பப்ளிக் வந்து இங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாத்தையும் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 35-40 வீடுகளில் இருந்தவங்கலாம் வந்து நம்ம வெளியேற்றிருக்கோம், அவங்கள எவாக்குவேட் பண்ணியிருக்கோம். பட் அதுக்குள்ளே குயிக்காக அணைச்சாச்சு. தடை ஒன்றும் இல்லை, நம்ம வந்து வேடிக்கை பார்க்க வர்றவங்கள வந்து வரவேணான்னு சொல்கிறோம். ஏன்னா பிகாஸ் அது வந்து இந்த தீயணைப்பு இந்த வேலைக்கு வந்து தடுக்குன்றதுனால அதை வந்து வரவேணான்னு சொல்லியிருக்கிறோம். பட் விமானப்படையிலிருந்து ப்ளஸ் அந்த ஏர்போர்ட்லேருந்து அவங்க அந்த ஃபோம் பர்ஸ்ட் வெஹிக்கிள் கொண்டு வந்தாங்க, அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ப்ளஸ் நம்மளுடைய ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸில் வந்து ஸ்கை லிஃப்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. மேலேருந்து தண்ணி அடிக்கிற மாதிரி இருந்தது. நம்ம தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸ்ல இருந்தும் நிறைய வெஹிக்கிள்ஸ் இமீடியட்டாக டிஎஃப்ஓ மொபிலைஸ் பண்ணியிருந்தாரு. நிறைய ஃபயர் ரெஸ்கியூ ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அவங்க உள்ளே போய் ரொம்ப முனைப்பாக வந்து ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. அது எல்லாமே விசாரணை இன்வெஸ்டிகேஷன் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். நம்ம ஆக்சிடென்டல் ஃபயர் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது டீடைல்ஸ் தான் தெரிய வரும். அடிக்கடி தீ விபத்து ஏற்படக்கூடிய பகுதிகளாக இருக்கு சார், அப்பப்போ நம்ம பார்க்க முடியுது. புது எஸ்ஓபிஸ் ஏதாவது கொடுக்க போறோமா, இல்ல லைசன்ஸ் எல்லாம் பத்தி நம்ம ஆய்வு எதுவும் பண்ண போறோம்? ஏற்கனவே வந்து எல்லாம் கிளியரா நம்ம பில்டிங் இதில் கொடுக்கும் எல்லாமே இருக்கு. என்ன புதுசாக கொடுக்க தேவையில்லை, ஏற்கனவே எல்லாமே இருக்கு. அதை பொதுமக்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம்.